தேர்தல் ஆணையம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கி அதனை கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அனுப்பிய கடிதத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த உத்தரவு என்பது தவறுதலாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, இது எங்களுக்குத்தான் அனுப்பியிருக்க வேண்டும், அந்த மாம்பழம் சின்னம் ஒதுக்கி தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் நீதிமன்றத்தில் முறையிட்டார். அப்பொழுது இந்த வழக்கில் எதிர்த்தரப்பினராக இருக்கக்கூடிய எங்களை இந்த வழக்கில் எதிர்த்தரப்பாக சேர்க்காமல் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு 2 நீதிமன்றங்களில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. எங்கள் தரப்பு வாதத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னவுடன் தற்பொழுது இந்த வழக்கில் எதிர்மனுதாரராக நீங்கள் இல்லை, எனவே இந்த வழக்கில் உங்களை எதிர்மனுதாரராக நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று நீதிமன்றம் கூறி தேர்தல் ஆணையம் இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வழக்கினுடைய விசாரணையை 3 வார காலத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறது. அவர்கள் இன்றைக்கு மாம்பழம் சின்னம் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கொடுத்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் மேற்கொண்ட இன்று முயற்சி 3 வார காலத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் எதிர்த்தரப்பு மனுதாரராக இதில் சேர்ந்து கொண்டு இதுவரையில் என்னென்ன நடைபெற்றது என்பதை நீதிமன்றத்தில் நாங்கள் எடுத்துச் சொல்லி இந்த வழக்கு நிலைக்கத்தக்கதல்ல, இதற்கு முன்பாகவே 2 நீதிமன்றங்கள் சிவில் நீதிமன்றத்திற்கு நாடுங்கள் என்று சொன்னதை அவர்கள் நிறைவேற்றாமல் 3வது முறையாக தற்பொழுது மீண்டும் ரிட் மனு தாக்கல் செய்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாங்கள் அடுத்த வழக்கு விசாரணையின் பொழுது எங்களுடைய தரப்பினுடைய வாதத்தை முன்வைப்போம்.